ஹாய். ஒரு 5 வயசு பையன் வாழைப்பழம் சாப்பிடும்போது சோக்கிங்னால இறந்துட்டான். அந்த நியூஸ் நம்ம எல்லாத்தையும் சோகத்தில் ஆழ்த்துச்சு. மை டீப்பஸ்ட் கண்டலன்சஸ் டு ஹிஸ் பேரண்ட்ஸ். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி சோக்கிங் பொதுவாக அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு மோஸ்ட் காமனாக நடக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் சோக்கிங்லேருந்து ரிலீவ் பண்ணக்கூடிய மேனுவல் தான் ஹைம்லிக் மேனுவல். இந்த மாதிரி சோக்கிங் ஆகிற டைமில் ஃபர்ஸ்ட் நம்ம பேனிக் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த ஹைம்லிக் மேனுவலை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய ஃபிஸ்ட் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுடைய நெஞ்சு கூடுக்கும் தொப்புளுக்கும் மேலே வச்சுக்கணும். இன்னொரு கையை எடுத்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் 5 முறை அழுத்தணும். இந்த மாதிரி வச்சுட்டு 5 முறை இன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் அழுத்தணும். குழந்தைங்களுக்கு அவங்களுடைய தோள்பட்டை எலும்புக்கு நடுவில் இருக்க பகுதியில் உங்களுடைய பாமை வச்சுட்டு 5 ஃபோர்ஸ்ஃபுல் ப்ளோஸ் கொடுக்கணும். அன்கான்சியஸாக இருக்க பேஷண்ட்ஸுக்கு இந்த ஹைம்லிக் மேனுவர் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறது, நீங்கள் எமர்ஜென்சி ஆக்டிவேட் பண்ணி 108 கால் பண்ணிடுங்க. அதுதான் பெட்டர் இல்லை பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ சோக்கிங் ஆகிற டைமில் சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை, அப்போது நீங்கள் செல்ஃப் ஹைம்லிக் மேனுவரையும் ட்ரை பண்ணலாம். இந்த ஹைம்லிக் மேனுவர் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு மேனுவர். யாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.